காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க முடியாது என மத்திய அரசு கூறியிருக்கும் நிலையில் அதிமுக எம்பிக்கள் பிரதமரை சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றனர். இதன் விவரங்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, அதிமுக எம்பிக்கள் பிரதமரிடம் என்னென்ன விவகாரங்களை முறையிட இருக்கிறாங்க? மணிமாறன், நேற்று அதிமுக தலைமை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் டெல்லிக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும், இந்த விஷயத்திலே மேலும் தாமதம் இருக்கக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அதன்படியே அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லி வந்து சேர துவங்கிவிட்டார்கள். பெரும்பாலோர் வந்துவிட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் வந்து கொண்டிருப்பதாக கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். இன்று எப்படியும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்திலே காவிரி மேலாண்மை வாரியம் விவகாரத்தில் மத்திய அரசு நேற்று தாக்கல் செய்திருக்கும் மனு தமிழகத்துக்கு அதிருப்தி அளித்திருக்கிறது. தமிழக விவசாயிகள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் இதன் காரணமாக கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த விஷயம் கர்நாடக மாநிலத்துக்கு சாதகமாக மத்திய அரசு செயல்படுவது போல தோற்றத்தை அளிக்கிறது. ஆகவே உடனடியாக மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மனு அளிக்க இருப்பதாக தெரிகிறது. பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க பிரதமர் அலுவலகத்திலே நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான நேரம் எதையும் இன்னும் பிரதமர் அலுவலகம் ஒதுக்கவில்லை. ஆகவே டெல்லியிலே தற்போது அதிமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காத்திருக்கிறார்கள். காவிரி விவகாரத்திலே தமிழகத்துக்கு சாதகமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும், கர்நாடகத்துக்கு சாதகமான நிலைப்பாட்டை கைவிட வேண்டும் என்று அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். மணிமாறன். கணபதி, அதிமுக எம்பிக்கள் பிரதமர் நரேந்திர மோடியை தவிர்த்து வேறு யாரேனும் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்களா? பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை அவர்களை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கவில்லை. அதே நேரத்திலே நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே கர்நாடக முதல்வர் சீதாராமையா பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். பிரதமருக்கு கடிதம் கூட எழுதியிருந்தார். ஆனாலும் இந்த விஷயத்திலே பிரதமர் அவரை சந்தித்து பேசுவதற்காக நேரம் ஒதுக்கவில்லை. ஆகவே தமிழக எம்பிகள் தற்போது பேச வேண்டும் என்ற இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாரா என்பது தெரியவில்லை. ஒருவேளை அந்த கோரிக்கை உடனடியாக ஏற்கப்படாவிட்டால் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று பிரதமர் அலுவலகத்திலே அதிகாரிகளை சந்தித்து அவர்களிடம் மனு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் கர்நாடக முதல்வர் சீதாராமையா செய்தது போல அவர்கள் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதியை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. உமா பாரதி தான் சமீபத்திலே தமிழ்நாடு கர்நாடகா இடையே மத்திய அரசு தலைமையிலே ஒரு கூட்டம் நடத்தியிருந்தால் அந்த கூட்டத்திலே எந்த விதமான முடிவும் எடுக்க முடியவில்லை, கருத்து வேறுபாடுகள் இருந்தன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அது போன்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முடியாவிட்டால் ஒன்று பிரதமர் அலுவலகத்திலே மனு கொடுப்பது அல்லது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதியை சந்திப்பது என்று இரண்டு விதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தகைய முடிவை எடுப்பார்கள் என்பதை இன்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.